வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிற மோக்க ரிவ்யூ. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். 96 டைரக்டர் பிரேம்குமாரோட இயக்கத்தில் அரவிந்த் சாமி, கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் நடித்து வெளியே வந்திருக்கிற படம் தான் மெய்யழகன். இந்த வெத்து குத்து கத்தி அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் தான். முக்கியமாக கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் தாங்கியே பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ லிட்டரலி அவங்க ரெண்டு பேர் சுற்றி தான் அந்த படம் ஃபுல்லாகவே த்ரோ அவுட்டாக நீங்கள் ஃபாலோ ஆவீங்க. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த படத்தில் அவரோட ரோலை நல்லா கேரி பண்ணியிருந்தார் சொல்லலாம். ஸோ ரொம்ப ஜாலியாக ஒரு ஜோவியலாக எல்லா ஃபிலோசஃபியும் பேசக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனுஷன். பட் எதையும் காட்டிக்காமல், அதே சமயத்தில் எதையும் காட்டிக்காமல் மற்றவங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அவரோட ரோலை படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அவர் வர ஆரம்பித்த அந்த 30 நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா படம் ஒரு வேற ஒரு டோனுக்கு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். என் படத்தில் வரக்கூடிய சம் எமோஷன் பார்ட் அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தார். ப்ரீ கிளைமேக்ஸ்டு ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அதெல்லாம் அந்த மனுஷன் பிரிச்சிருப்பார். ஸோ அவரோட நடிப்புங்கிறது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். ஸோ கார்த்திக் அப்புறம் தாங்கி பிடிக்கிற இன்னொரு மனுஷன் யார்? நம்ம அரவிந்த் சாமி தான். ஸோ அரவிந்த் சாமி சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இந்த கதையை ஃபாலோ பண்ணுறதே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான். பார்க்க போனால் இந்த படத்தை கார்த்தியை விட இவர் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணால் சொல்லலாம். ஒரு காம் அண்ட் நீட்டாக அப்படியே ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டார். பட் அவருக்குள்ள அவ்வளோ எமோஷன் இருக்கும், அது சூப்பராகவே கன்வே பண்ணியிருப்பார். ஏன்னா அவரோட கேரக்டர் ஆர்க்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவுமே வேணாம் போயிடலாம் அப்படின்னு வர ஒரு மனுஷன் அந்த ஒரு நாள் அவரோட வாழ்க்கை என்னென்னலாம் பண்ணுது, என்னென்ன மாற்றுது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா உடஞ்சி உக்காந்துருப்பார். அதெல்லாம் வேறு லெவல். அவரால் அதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அது ஒரு வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அரவிந்த் சாமியோட நடிப்புங்கிறது இந்த படத்துக்கு ரொம்ப தேவை. ஸோ ரெண்டு பேரும் போட்டி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் ஒன்றும் ஒருத்தர் குறைச்சி அப்படிலாம் இல்லை. ரெண்டு பேருமே ஹீரோ யார் ஹீரோன்னு இல்லாமல் ரெண்டு பேருமே கேரக்டராக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்தும் இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியும், அரவிந்த் சாமி சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க முடியும். பட் கதையோட த்ரோவாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே தான் முடியும். ஸோ அரவிந்த் சாமி சார்கிட்ட ஆரம்பித்து திருப்பி அரவிந்த் சாமி சார்கிட்டே போய் முடிஞ்சிடும். ஸோ படத்தோட ஃப்ளோங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி படத்தில் நடித்த மற்ற கேரக்டரும் அவங்களோட போர்ஷன்ஸை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு ஒன் டே நடக்கிற கதைனால பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருங்கிறது ரொம்ப நேரத்துக்கு ட்ராவல் ஆக மாட்டாங்க. பட் அந்த போர்ஷனை அவங்க கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. லைக் ராஜ்கிரண் சாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, இளவரசு சாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, ஸ்ரீதிவ்யா வருவாங்க, ஒரு 2 சீன் வருவாங்க. ஜஸ்ட் எதுவுமே வந்துட்டு போகிறாங்கன்னு இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க வந்துட்டு போன கேரக்டர்லாம். இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் சொல்லணும்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபிங்கிறது செட் பண்ணி வச்சது செய்கிறதுங்க வேறு, பட் ஆர்கானிக்காக நேச்சுரலாக இருக்கிறத ஷூட் பண்ணி அதை அட்டாச் பண்ணுறதுங்க வேறு. நிறைய நேச்சுரல் ஷாட் இந்த படத்தில் இருக்குது. விஷுவலி உங்களை கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல கம்யூனிகேட் பண்ணுறாங்க, லிட்ரலி கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா அந்த படத்தை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வர்ற காமிக்கிற ஒவ்வொரு விஷுவலும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒன்று ரிலேட்டபிளாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு விஷுவலி அண்ட் சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கலாகவே நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இன்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. உன் படத்துக்கு ரொம்ப ஒரு ரீஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. படத்தோட மியூசிக் கோவிட் வசந்தா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மியூசிக்கில் எந்த குறைச்சி சொல்ல முடியாது. கமல் சாரில் ஒரு சாங் வரும், அது படத்தோட ஃப்ளோவிலே வரும், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல டச் அது கொடுத்துச்சின்னு சொல்லலாம். ஸோ பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் சொல்லலாம். எந்த இடத்துல எங்கெங்கே தேவையோ அதை கரெக்டாகவே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட மியூசிக்ங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த பில்லர் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த படம் ஒரு நாளில் நடக்கிற கதை, ஒன் டே ஸ்டோரி தான். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை வச்சு ஒரு கான்வர்சேஷன் வச்சு எப்படி பண்ண முடியும்னு காமிச்சதுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 96 படம் இதுக்கு முன்னுக்கு பார்த்துருக்கீங்க. பிரேம்குமார் டேரக்டரோட டச்சுங்கிறது இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் சச் எமோஷனல் ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். ஒன்ஸ் ஒரு வாட்டி பிளெண்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கிற ஃபீலே கொடுக்காது. ஸோ அப்படியே பிளெண்ட் ஆகி இந்த படத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுற படம் இது. பட் உங்களுக்கு போர் அடிக்கிற ஃபீல் இல்லாமல் பார்ப்பீங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். படத்தோட கிராஃப் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் இறங்காது ஏறாது. நீட்டாக நீங்கள் பிகினிங்கில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே த்ரோ அவுட் எண்டு வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம்.
ஒரு எமோஷனல் அண்ட் ஃபீல் குட் படங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் மோட் டு கான்வர்சேஷனில் தான் இருப்போம். பட் எந்த ஒரு இடத்துல பெருசாக போர் அடிக்கல. ஒரு சில இடங்கள் இருக்குது, பிசுறு தட்டுற இடம் இருக்குது தான். பட் ஓவரால் மூவியில் வந்து அந்த கான்வர்சேஷனுங்கிறது பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணி ஒரு ஜேர்னியாக தான் கன்சிடர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப நிறைய கான்வர்சேஷன் உள்ளது. முக்கியமாக அரவிந்த் சாமி சாருக்கும் கார்த்திக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் தான் இந்த படமே. அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த எமோஷனல் பாண்டிங் தான் வந்து செகண்ட் ஹாஃபு. ஸோ கம்ப்ளீட்லி போர் அடிக்காது. ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட பிளெண்ட் ஆகிட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்துல போர் அடிக்கிற ஃபீல் கொடுக்காது. பட் ஒரு ஸ்லோ பேஸான மூவி, மேபி நீங்கள் ஒரு ஸ்லோ பேஸான மூவி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மேபி போர் அடிக்க சான்ஸ் இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான படம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது. பெரிய நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். இந்த படத்தோட மிகப்பெரிய முக்கியமாக நெகட்டிவாக நான் பார்த்தது, நிறைய பேர் ஃபீல் பண்ணதும் கூட, இந்த படத்தோட டூரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 hours இந்த படம் ஓடக்கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கன்வின்சிங்காக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொறுமையை சோதிக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்லோ பேஸான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸோ ரொம்ப ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனை கூட பார்த்திங்கன்னா பட்டுன்னு கடந்து போகாமல் ப்ரீதிங் பண்ணி டைம் கொடுத்து உங்களை வந்து எமோட் பண்ண வச்சு தான் அந்த கேரக்டர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டைம் எடுத்து தான் அடுத்த சீனுக்கே அவங்க மூவ் ஆவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எமோஷன் அந்த கான்வர்சேஷனுங்கிறது மேபி கொஞ்சம் லாங்காக ஃபீல் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை ரொம்ப இழுத்துட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஃபீலும் உங்களுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஒரு 1/2 hour கட் பண்ணால் கூட இந்த படம் செம்ம கிரிப்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்த நெகட்டிவ், இந்த படத்தோட வர முக்கியமான 2 சீக்வன்ஸ். இந்த 2 சீக்வன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் ஹாஃபில் தான் இருக்கும். ஸோ படம் பார்த்து தெரிஞ்சுங்க என்ன சீன்னு இல்லை எப்பயும் சொல்லிடுறேன், பெரிய ஸ்பாயிலர்லாம் இல்லை. நீங்கள் ட்ரெயிலரே பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு காளமாடு சீன் ஒன்று இருக்கும். பட் அந்த காளமாடு சீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெங்க்தி கான்வர்சேஷன் ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. பட் அந்த லெங்க்தி சீனுங்கிறது நல்லா இருந்துச்சு. அந்த சீனாக பார்க்க அது நல்லா இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா படத்தோட கதைக்கும் அந்த சீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீவியேட் ஆன மாதிரி இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னமோ அந்த ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு, படத்தோட அட்டாச் ஆன மாதிரி இல்லை. ஸோ அது படத்தில் டீவியேட் ஆகுதுன்னு தோணுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ஒரு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு லாங் கான்வர்சேஷன் ஒன்று பேசுவார், அரவிந்த் சாமி சார் கூட பேசுவார். கிட்டத்தட்ட அரவிந்த் சாமி சார் அங்கே என்ன நிலைமையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரோ அதே நிலமை தான் நமக்கும். அப்படி அதே ஃபீலிங், எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதே ஃபீலிங், அதே மாதிரி தான் உட்காந்து நம்மளும் கேட்டுகிட்டு இருப்போம். இவன் எப்படா பேசி முடிப்பான் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப லாங் கான்வர்சேஷன், நிறைய விஷயம், நிறைய சித்தாந்தம், நிறைய தத்துவம், அது டேரக்டாக டச்சுன்னு நல்லா பார்க்க முடிஞ்சுது. பட் என்னென்னா அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போ பேசி முடிப்பார் தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். மச்சான் அந்த சீனே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லையோ, ஏன் ரொம்ப லெங்க்த்தாக இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த சீனை கொஞ்சம் ஒன்று அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம். நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். எந்த ஒரு வல்காரிட்டியோ எந்த ஒரு முகம் சொல்லிக்கிற சீனோ எதுவுமே கிடையாது. போய் நீட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு படம் தான். ஒரு க்ளீனாக இருக்கும், எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதின்னு சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ வரட்டா.